Hi friends, welcome to Valpari Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேட் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் फ्रेंड्स. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாவே இருக்கும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற கேக்கு ரவை தான். ரவையில் தான் நம்ம இந்த கேக்கை எவ்வளோ சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இதனோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நார்மலாகவே எல்லாருமே பொதுவாக நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நீங்கள் ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. எவ்வளோ அழகாக நம்மளாலையும் வீட்டில் செய்ய முடியுது, வீட்டிலே செஞ்சு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஹைஜீனிக்காகவும் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். இதே வெளியில் நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது இந்த கேக் செய்கிறதுக்காக ஒரு சின்ன குக்கர், நம்ம நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா 200 கிராம் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை சுகர் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ரவை குருணையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நம்ம மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு இந்த ரவை பொடுசாக இருக்கிறனால மிக்சியில் போட வேண்டிய அவசியம் இல்லை. கோல்டு வின்னர் ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 2, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் அளவு, சோடா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா இந்த கேக்கு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக எசன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஏலக்காய் தூள் போதுமானதாக இருக்கும். நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஈனோ பவுடர் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முட்டையை ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 முட்டையுமே உடச்சாச்சு பாருங்கள். இதை நம்ம பிளெண்டர்லாம் வச்சு எதுவும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக விஸ்கு ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரை நம்ம மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சுகர் ஃபைன் பவுடராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் போட்டு கலக்கும்போது ஈஸியாக நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ அந்த ஆயிலை சேர்த்துடலாம். ஆயில் ஃபுல்லாகவே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன விஸ்கு வச்சு இந்த மாதிரி கையிலே நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது பாருங்கள் இதனோட கலரே கொஞ்சம் மாறி வரும். நமக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து உள்ளதை சேர்த்துடலாம். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணினா போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும். இப்போ 3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான சோடா உப்பை சேர்த்துடலாம். அடுத்ததாக இந்த பேக்கிங் பவுடரையும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட ஒருவேளை பேக்கிங் பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிறதான எசன்ஸு, இதில் நம்ம ஒரு 3 டிராப்ஸ் அளவு விட்டால் போதும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அதனோட வாசனை ரொம்ப திகட்டும், நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் ஒரு 3 டிராப்ஸ் அளவு விட்டால் போதும். அடுத்ததாக நாம் சுகர் மிக்சியில் திரித்து வச்சுருக்கோம், அதையுமே இதனோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலக்கும்போது அங்கங்கே அந்த சுகர் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அளவு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எல்லாமே ஈவனாக நமக்கு கலந்து வந்துடும். இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதான ஈனோ பவுடரையுமே இதனோட சேர்த்துடலாம். இந்த ஈனோ பவுடர் நார்மலாகவே பலசர கடையில் நமக்கு கிடைக்கும். பேக்கெட் 10 ரூபா தான். நம்ம வாங்கி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஈனோ பவுட்ரு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் மாதிரி கொஞ்சம் ஒயிட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். பாருங்கள் ஒயிட் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அளவு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இந்த அளவு போதும். இதில் நம்ம இப்போ அடுத்ததாக ரவை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரவை எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடலாம்.
இதில் நம்ம தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்ததான ஆயிலும் எக்கும் போதுமானதாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/4 கிளாஸ் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இந்த டைமு நான் இன்றைக்கி பால் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்காக ஒரு 25 ml நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நெய் சேர்த்து பண்ணுறதுனால அதனோட வாசனை தெருவே மணக்கும். அந்த அளவுக்கு இந்த கேக்கு வாசனையாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கேக்குக்கு உண்டானது எல்லாமே ப்ரிப்ரேஷன் ஆயாச்சு. இதை நம்ம ஒரு பவல் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டின்னு எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் வச்சுருக்கிறதான ஒரு கிண்ணம், அப்படி இல்லையா சின்ன குக்கர் இருந்தாலே போதும். அந்த குக்கர்லேயே நம்ம ஊற்றிடலாம். நான் அடியில் பட்டர் ஷீட் பிரிச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக நெய் தடவிட்டு அந்த மாவை அதிலே ஊற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேக் சாப்பிடும்போது இது இடையிடையே வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. கொஞ்சமாக நம்ம உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அதனோட ஸ்ட்ரெச்சர் பாருங்கள். இப்போ இதை ஒரு குக்கரில் எடுத்து வச்சிடலாம். நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாவது தோசைக்கல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி கேக் செய்கிறதுனால ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு அப்படிங்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. நீங்கள் உப்பு, தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சுட்டு நாம் வச்சுருக்கிறதான அந்த கேக்கை அப்படியே உள்ளே தூக்கி வச்சிடலாம். ஒருவேளை இந்த டின்னு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடியில் நல்லா பட்டர் ஷீட்டு இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நெய் தடவி அப்படியே நீங்கள் அந்த மாவை ரெடி பண்ண மாவை உள்ளே ஊற்றிடலாம். நான் இந்த பாத்திரம் வச்சுருக்கிறனால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் நம்ம போடக்கூடாது. குக்கரை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 35 நிமிஷம் அளவு நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போது இது எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன ஸ்டிக் இருந்தால் அதை நம்ம டிப் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்போர்க் யூஸ் பண்ணுறேன். இப்போ இன்னுமே ரெடி ஆகலை. நம்ம இன்னும் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் நான் ரெண்டாவது வச்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே அதே மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். இதை ஒரு தட்டில் வச்சு கேக் நமக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், காமிக்கிறேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. 5 மினிட்ஸில் இன்னும் ஹீட்டு குறையலை, தொடவே முடியல. அதனால் ஸ்போர்க் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி இதனோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்க அடிக்கடி இந்த கேக்கு ரொம்ப விரும்பி கேட்பாங்க. செஞ்சு கொடுப்போம் நாங்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு இதனோட ருசியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட கேக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வாசனையுமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேடு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.